அரசே அரசே நம் அரண்மனை வாயில் முன் அழுத கண்களோடும் தலைவிரி காலத்தோடும் ஒரு பெண் வந்து நிற்கிறாள். கேட்டேன் மன்னவா, அதை பற்றி உங்களிடம் தான் கூற வேண்டும் என்று சொல்கிறாள். அவள் உங்களிடம் நீதி கேட்டு வருவதாக தெரிகின்றது. சரி, அந்த பெண்ணை உள்ளே அனுப்பு. ஆற்றார்களும் சான்றார்களும் நிறைந்திருக்கும் அவதனிலே நடுக்கு நாயகமாய் மன்னர் வீற்றிருக்க அரசவைக்குள் நுழைகிறாள் கண்ணகி. இளங்கொடி போன்ற பெண்ணே, நீ யார்? என்னை காண வந்த காரணம் என்ன? ஆராயாது நீதி வழங்கிய மன்னனே, என்னையா யார் என்று கேட்கிறாய்? சொல்கிறேன் கேள். உலகம் வியக்கும் வண்ணம் ஒரு புறாவுக்காக தனது உடலையே தந்த சிபி மன்னனை பற்றி நீ அறிவாயா? பசுவின் கன்றை தேர்காலால் ஏற்றி கொண்ட தன் மகனை அதே தேர்காலால் ஏற்றி கொன்றானே மனுநீதி சோழன், அவனை பற்றி நீ அறிவாயா? பெண்ணே, போதும் நிறுத்து. நான் கேட்ட வினாவிற்கு நீ இன்னும் விடை கூறவில்லையே, அதை விட்டு விட்டு வேற ஏதையோ கூறிக்கொண்டிருக்கிறாய். இழப்பின் அருமை தெரியாத மன்னனே, எனது நிலை அறியாமல் தானே இப்படி பேசுகிறாய்? நான் இதுவரை கூறிய பெருமை மிக்க சோழ மன்னர்கள் வாழ்ந்த புகார் நகரமே எனது ஊர். அவ்வூரில் பழியில்லா சிறப்பினை உடைய புகழ் மிக்க மாசாத்துவான் என்பவரின் மகனாகிய கோவலன் என்பவரின் மனைவி நான். எனது பெயர் கண்ணகி. ஓ, இப்போது புரிகிறது. அந்த கல்வன் கோவலனின் மனைவியா நீ? போதும் மன்னா, என் கணவனை இகழ்வதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்கிறது? ஊர்வினை பயனால் உனது ஊருக்கு வந்து எனது கால் சிலம்பை விற்க வந்த என் கணவனை அநியாயமாக கொண்டு விட்டாயே, நீ செய்தது தகுமா? பெண்ணே, போதும் நிறுத்து. கல்வனை கொள்வது கொடுங்கோல் என்ற அர்த்தே ஏற்புடையதாக அறநெறியாக்கு இதை அனைவரும் அறிவார்களே, உனக்கு தெரியாதா என்ன? அறநெறி தவறிய மன்னனே, தவறிழைத்தவர்களை தண்டித்தால் அறம் என்பதை நானும் அறிவேன். ஆனால் நீ கூறுவது போல என் கணவன் கல்வன் அல்லன். அவனிடம் இருந்த கால் சிலம்பு அரசைக்குரிய சிலம்பன்று. அச்சிலம்பு என்னுடையது. அதன் இணை சிலம்பு இதோ என்னிடம் உள்ளது. எனது கால் சிலம்பு மாணிக்க கற்களால் ஆனது. பெண்ணே, நீ சொல்வது உண்மை என்ற அரசிக்குரிய அச்சிலம்பு பரல்கள் முத்துக்களால் ஆனது. ஆண்டால் நிறைந்த அவதனிலே அனைவருக்கும் உண்மையை உணர்த்துகிறேன். யார் அங்கே? கோவலனிடமிருந்து பெற்ற சிலம்பை கொண்டு வா. இதோ என்னுடைய சிலம்பு. சிலம்பை பெற்ற மன்னர் அதை கண்ணகியிடம் கொடுக்கிறார். இதோ உன் கணவரிடம் இருந்து பெற்ற சிலம்பு. நீதி தவறாதவன் என்று போற்றப்படும் மன்னனே, ஒரு தவறும் செய்யாத என் கணவனை கொண்டது உனது அறநெறிக்கு இழுக்கு என்று இதோ மெய்ப்பிக்கிறேன். இங்கே பார். கண்ணகி சிலம்பை தரையில் போட்டு உடைக்கிறாள். அதிலிருந்து மாணிக்க கல் வந்து அரசனின் முகத்தில் பட்டு தெரித்து விடுகிறது. தவறழித்து விட்டேனே, பிறர் சொல் கேட்டு பெருமழியை செய்தேனே. யானோ அரசன், யானே கல்வன், இதுவரை என் குலத்தில் எவரும் செய்யாத பழிச்சொல்லுக்கு ஆளாகி விட்டேனே. இனிமேலும் நான் உயிரோடு இருந்தால் தகுமா? இனி நான் வெண்கோட்ட படையாக எங்கோதான் எனக்கு இன்றோடு என் வாழ்நாள் முடிவதாக. பாண்டிய மன்னர் தாம் வழங்கிய தவறான தீர்ப்பால் உண்டான பழிச்சொல்லுக்கு அஞ்சி அரியணையில் இருந்து தரை மீது விழுந்து இறந்து படுகிறார். அரசே அரசே, வலசை சொற்கள் இருப்பால் உறுதியை கொடுத்து விட்டு விட்டீர்களே, என் வாழ்நாளும் முடிவதாக.